ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் தட் ஆயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். டெஸ்ட் பேட்சை வந்து நீட்டாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் கிளாஸ் மாதிரி எடுக்கிறனா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ஓரளவு நீட்டாக கொண்டு போயிடலாம். ஏன்னா எத்தனை பேர் படிக்கிறீங்க, டெஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எழுதுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம போஸ்டிங் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அதனால் மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா 5 or 2 சம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதனால் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணுறதில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லா எக்ஸாமுக்கு ரிலேட்டடான இருக்கிற டாபிக் ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். டைம் அண்ட் ஒர்க் பேசிக். இப்போ எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் எடுத்துட்டோமா, டிஎன்பிசிலேயே கேட்பாங்க, ஆர்ஆர்பிலேயே கேட்பாங்க, அது இல்லாமல் எஸ்எஸ்சிலேயே கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்தம் ஒரு டாபிக் வந்து 3 நாளில் கவர் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வச்சுக்கலாம். அதில் எல்லா எக்ஸாம் ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ போட்டாகணும். அதனால் நீங்கள் மறக்காமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டெலகிராம் சேனல் முதல்ல நம்ம வச்சுருந்தோம், கொஞ்ச நாள் ஆக்டிவ்